இம்தாதி ஹசரத் அவர்கள் மரியாதைக்குரிய பாயார் தங்கள் ஹசரத் அவர்களை குறித்து நமக்கு விளக்கம் தருவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله قدرة والشان حافظ الدين والبرهان شديد البطش والفرقان بسم الله ما شاء الله قال وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. والصلاة والسلام على أشرف المخلوقات وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي القرآن المجيد وكونوا مع الصادقين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم قال أنا من حسين مني أو كما قال عليه الصلاة والسلام يا سيدي يا رسول الله خذ بيدي كالتي هيلتي أدركني يا رسول الله يا حبيب الله يا شفيع المذنبين. அனைத்து புகழும் வல்லோன் ரப்பு ஹக்கு ஜல்ல ஜலாலு அவனுக்கு உரித்தாகட்டும். சர்தார் ஏதோ ஆலம் சர்வரை காயினா சையீதுல் வஜூத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபியங்கள் அவுலியாக்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் ரப்பு ஹக்கு ஜல்ல ஜலாலு இந்த புண்ணியமிக்க அவனது மாதமாம் ரஜப மாதத்தில் ஹயாத்திட்டு இந்த அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்து இந்த மஜ்லிஸில் நான் அமர்ந்ததை போன்று நம்மவர்களையும் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நம்முடைய சந்ததி பாரம்பரியத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அலாவில் வல்ல ரஹ்மா ஒன்று சேர்த்து வைப்பானாக. அருமையான முஃமின்களை ஆரம்பமாக எனது சலாத்தை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்வினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜமீல் மஹ்தூமி ஹசரத், மாவட்ட அரசு காலியும் இம்தாதியா வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் கிபிலா அவர்கள், மைதீன் ஹசரத் அவர்கள், என்ற அன்பு தம்பி வஜ்ஹுல்லா ஹஜரத் அவர்கள் மற்றும் உலமாக்கள், சுன்னத் ஜமாஅத்துடைய பல காலகட்டங்களில் போர்வாளாகவும் திலங்கி பல ஆலிம்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய நம்ம சின்னப்பள்ளி செயலாளர் ஹுசைன் சாஹிப் அவர்கள், குமரநகரம் பள்ளிவாசுடைய பெருமக்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள், அல்லாஹு அனைத்து மக்களுக்கும் நீடித்தாயில் அல்லாஹ் தந்தரில் விடுவானாக, நோயற்ற வாழ்க்கை தந்தரில் விடுவானாக, குறையற்ற தந்தரில் விடுவானாக. அருமையானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு பயான் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக வேண்டி உங்கள் முழுக்க நிற்கவில்லை. நம்ம எதிர்பார்த்த எதிர் காரணமும் அந்த காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய தாஹா நபியினுடைய 41வது வாரிஸ் பாரம்பரியத்தில் பாயா நூறு சாதாத் சயீத் அப்துல் ரஹ்மான் குஞ்சிக்கோயா தங்கள் என்று அறியப்படக்கூடிய பாயார் தங்கள் இங்கே நமக்கு முன்னாடி இருக்கிறார்கள். அல்லாஹு மகானவர்களுக்கு நீடித்தாயிலை நோயற்ற வாழ்வை வழங்குவதற்கும் இந்த சமுதாயத்துக்கு பல்வேறு கட்டங்களில் மிகப்பெரிய தூணாக விளம்பதற்கு அல்ல தௌஃபீக் செய்வானாக
என்று உங்களிடம் சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். சென்ற ஜனவரி 11 சவுதி அரேபியாவில் நாசர் பின் ரதான் அல் ராஷித் அல் வதாஇ என்று சொல்லக்கூடிய 142 வயசு வரை வாழ்ந்து 142 வயசு வரை வாழ்ந்து 7 மன்னர்கள் ஆட்சியை சந்திச்சு சவுதியின் என்று பேர் வருவதற்கு காரணக்காரனாக இருந்த அப்துல் அசீஸ் தொட்டு இப்போ அங்கே ஆட்சி பண்ணக்கூடிய முகமது சல்மான் வர உண்டான ஆட்சியாளர்களுடைய அத்தனை ஆட்சியும் பார்த்து 40 ஹஜ் செய்து 134 மக்களும் பேர மக்களோடு வாழ்ந்து சுமார் அல்ராஷ் என்று சொல்லக்கூடிய தஹ்ரான் என்று சொல்லக்கூடிய அல் ஜனூபில் வச்சு 7000க்கு மேற்பட்டவர்கள் ஜனாசா தொழுகையில் பங்கு பெற்று 142 வயசில் அவர் சென்றார். அவருடைய ஒரு குறிப்பில் கீழே போடப்பட்டிருந்தது, இந்த 142 வயசு வரை இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒருவரை பற்றி ஆச்சரியம். திடீர்னுள்ள மரணங்கள் நம்மளை தாக்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் திடீரென சோதனைகள் தாங்கி வரும் பொழுது, ஏன் அண்மை காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், மஸ்ஜிதினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மദ്രஸாவில் தூக்கு போட்டு ஒரு மோதினார் இறந்தார் என்ற செய்தியெல்லாம் பிடித்து குலுக்கும் பொழுது இந்த மனதைரியங்கள் எங்கிருந்து இந்த சமுதாயம் இழக்கப்பட்டது என்று கேட்டான். உங்களுக்கு முன்னாடி ஹஸரத்துமார்கள் அழகாக சொன்னார்கள், ஸலவாத் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் நம்மிடத்தில் போய்விட்டது, துஆக்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் நம்மிடத்தில் போய்விட்டது. முன்னோர்கள் காட்டித்தந்த அஹ்லு சுன்னாவுடைய பாதைகள் நம்மிடத்தில் இன்னைக்கு மாய்ந்து போகிறது. இதனுடைய விளைவு அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் திசைகளும் கொட்டி அடைக்கப்படும் பொழுது நமக்கு அலா பிதிக்ரில்லா தத்மஇன் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ருகள் மூலமாகத்தான் மன அமைதி வரும். அந்த மன அமைதி பெறுவதற்கு ஒரு உற்சாகமான ஒரு முரப்பியான அஷ்ரஃப் அல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத்தில் சேர்ந்த பாரம்பரியமிக்க ஒருத்தருடைய கையை பிடித்து அந்த துஆ மஜ்லிஸில் செய்யும் பொழுது 40 முஃமின்கள் இருக்கும் பொழுது அதில் ஒருவர் அல்லாஹ்வுடைய விலாயத்துக்கு சொந்தக்காரர்கள் இருப்பார்கள். அதன் மூலமாக அந்த துஆ கபூல் செய்யப்படும். அதில உயர்ந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் நம்முடைய வீடுகளில் குழந்தைகளை தாராட்டு பாட்டு பாடும் பொழுது நம்முடைய பெண்மக்கள் அல்லது தாய்மார்கள் அஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கய்ருல்லாஹ் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், இப்படி சின்ன வயசுல அந்த திக்ரு ஸலாத்தோடு வந்தார்னாம் நம்முடைய மூதாதிர்கள் நீடித்த ஆயுள், நோயற்ற வாழ்க்கை, குறையற்ற செல்வத்தோடு வாழ்ந்து கடைசி மூச்சு விடும் பொழுது எல்லா நியமத்திலும் பற்றி அல்லாஹ்விடம் போய் சேர்ந்தாங்க என்றால், இன்னைக்குள்ள துர்மரணங்களும் திடீர்னு மரணங்களும் வட்டி வதைக்கும் பொழுது முஃமின்களே, அந்த நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அதில் பட்ட பாரம்பரியத்தில் நூறு சாதாத் அவர்கள் அந்த தாஹா நபியினுடைய 41வது வாரிசுடைய பாரம்பரியமா உங்களுக்கு முன்னாடி இதே ஒளியா காட்சி தரக்கூடிய இந்த குஞ்ஞான் சாஹிப் அவர்களும் அவர்களோட துணை இருக்கக்கூடியவர்களும் இங்குள்ள சுன்னத் ஜமாஅத் மக்கள் இப்படி ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்தாங்கன்னா அவங்க நன்மைக்கு வேண்டி அல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அது ஹைர் பெறணும், நலமான வாழ்க்கை பெறணும். இங்க ஓதி தரக்கூடிய இந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர்களுக்கு பவர் உண்டு, இங்கிருந்து ஓதக்கூடிய மஜ்லிஸுக்கு பவர் உண்டு. அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் தன்சில் ரஹ்மா இந்த திக்ரி ஸாலிஹீன், சாலிஹீன்களை திக்ர் சொல்லக்கூடியதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் உயர்ந்த பாரம்பரியம் இல்ல. அந்த நூறுகள் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த
மஜ்லிஸினுடைய பரக்கத்து நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வியாபாரங்களிலும் தொழில்களிலும் குறிப்பாக தாங்க முடியாத வேதனைப்படக்கூடிய மனங்களுக்கு அல்லாஹ் ரப்பு ஜல்ல ஜலாலு இந்த மகானுடைய துஆ பரக்கத்தின் மூலமாக இங்கிருந்து வசீலா வைத்து மதீனத்துல் குப்பத்துல் ஹதராவை பார்த்து நாம் சலாம் சொல்லுவோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதனா யா ரசூலல்லாஹ் என்று இவங்க சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்து தன்னுடைய தாத்தாவா இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனெக்ஷன் ஆக்கப்பட்டு மதீனா முனவ்வராவோடு குப்பத்துல் ஹதராவோடு இந்த மஜ்லிஸை இங்கே போய் இணக்கமாக்கி தரக்கூடிய ஒரு பெருந்தகை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முஃமின்களே, இந்த மஜ்லிஸில் நாம் செய்ய வேண்டியது மனம் திறந்து ரப்பிடத்தில் நான் துஆ செய்தால் இந்த மஜ்லிஸில் இன்ஷா அல்லாஹ் துஆவுக்கு இஜாபத்துல் மஜ்லிஸாக நிச்சயமாய் அடையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனுடைய பேரின்பம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களோடு வந்திருக்கக்கூடிய பலர்கள் ஹுசைன் சாஹிப் போல உள்ளவங்க எல்லாம் நாங்கள் நேரடியாக அனுபவித்திருக்கிறோம். அந்த அனுபவம் அந்த ஒரு நன்மை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கு அல்லாஹ் ரப்பு ஜல்ல ஜலால் எல்லா விதமான ஹைர்களும் பரக்கத்தும் வழங்குவானாக என்று துஆ செய்து விடைபெறுகின்றேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.